நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், விசுவாசத்தை குறித்து நாம் சில காரியங்களை கடந்த நாட்களிலே தியானித்தோம். இன்னைக்கு பாடல் பாடும்போது நிறைய பாடல்களில் நம்ம தேவனுக்காக எப்படி ஓட வேண்டும் என்பதை குறித்த பாடல்களை பாடி நாம் தேவனை துதித்தோம். எத்தனை பேருக்கு போராட்டம், ஓட்டம், இல்லை விசுவாசம் இதெல்லாம் கேட்கும்போது சலிப்பா இருக்கு? சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? இந்த காரியங்கள் நம்ம எதற்காக அதிகமா தியானிக்கிறோம்? ஏன்னா வேதத்துல அது சொல்லப்பட்டு இருக்கிறது. 2வது காரியம், அது நம்மை இன்னுமாய் உற்சாகப்படுத்துவதற்காக நாம் இந்த காரியங்களை இன்னும் அதிகமாக நாம் தியானிக்கிறோம். இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு பிக்சரை, அதாவது ஒரு படத்தை நீங்க உங்க மனசுல நினைச்சுக்கோங்க. இப்போ நம்ம சபைன்னு சொல்றதோட ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுற ஒரு ட்ராக் இருக்கு, அப்படிதானே? பந்தயங்கள் ஓடுகிற இடத்த நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் இன்னொரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணுறீங்க? பந்தய சாலையில நம்ம என்ன பண்றோம்? ஓடுகிறோம். அப்படி நீங்க உங்க மனசுல ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. அதுல ஒரு பக்கம் வலது பக்கத்துல பந்தயத்தை வெற்றிகரமா முடித்த நபர்கள் நம்ம என்ன பண்றாங்க? சைட்ல உட்காந்து என்ன பண்ணுவாங்க? ஆமா, உற்சாகப்படுத்துவாங்க. அப்போ நம்ம வலது பக்கத்துல யார் இருக்காங்க? நமக்கு முன்பாக வெற்றிகரமாக கிறிஸ்துவுக்காக ஓடினவர்கள் வலது பக்கம் இருந்து நம்ம என்ன பண்றாங்க? உற்சாகப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் இடது பக்கத்துல உலகமும் இல்ல என்ன சொல்றது, கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில் ஒருவேளை கூட மக்கள் இருக்கலாம், உலகத்தார் இருக்கலாம். அவர்கள் உட்கார்ந்து நம்ம எய்தர் நம்மளை என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணலாம், இல்லைன்னா நம்மளை தவறான வழிக்கு நடத்தலாம். இந்த மாதிரி ஒரு கூட்டம் எந்த பக்கம் உட்காந்துருக்கு? இடது பக்கத்தில் உட்காந்துருக்கு. இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அந்த ஒரு ரேஸ் ஓடும்போது இந்த விளையாட்டில் மக்களுக்கு எப்படி இருக்கும்? விளையாடுறவங்களுக்கு அவங்க தனியாக விளையாடும் போது கூட என்ன பண்ணிடலாம்? அவங்க இஷ்டத்துக்கு விளையாடிடுவாங்க. ஆனால் சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் கத்தும் போது அவங்களுக்கு என்ன வந்துடும்? ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தம் வந்துடும். அதுலேயே என்ன ஆகிடுவாங்க நிறைய பேர். இப்போ கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்குதுன்னா மக்கள் கத்துலேயே சில நேரம் என்ன பண்ணுவாங்க? பதட்டத்தில் அவுட் ஆகி போயிடுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுறோம்? ஒரு பந்தயம் ஓடுறோம், ஆண்டவருக்காக ஓடுறோம். அதில் நம்ம எந்த விதத்தில் என்ன பண்ணிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. எப்போ சோர்வு வரும்? நம்ம அந்த இடது பக்கத்தை பார்த்தோம்னா என்னாகும்? சோர்வு வரும். இப்போ உலகத்தையோ அதை சார்ந்தோ அந்த காரியத்தை பார்க்கும்போது சோர்வு வரும். அதே நீங்கள் இந்த பக்கம் வலது பக்கத்தில் பாருங்க, பார்க்கும்போது யார் இருப்பா? நமக்கு முன்பாக ஓட்டத்தை ஜெயத்துடன் முடித்தவர்கள் இருப்பாங்க. நம்ம அவர்களை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? உற்சாகப்படுத்துவாங்க. நான் தான் யோசித்தேன், ஒருத்தர் ஓடி வந்துட்டே இருக்காரு, இப்போ நம்ம ஓடுறோம், திடீர்னு சோர்ந்து போயிடுறோம், ஐயோ இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. டக்குன்னு அங்கே பேதுரு நின்றுட்டு இருக்காரு. பேதுரு என்ன சொல்லுவாரு? இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா. என்ன சொல்றாரு? இன்னும் கொஞ்ச நாள் தான், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நீ கவலைப்படாத, எழுந்து ஓடு. என்ன பண்ண போறோம்? நம்ம சீக்கிரமா ஆண்டவரை சந்திக்க போறோம். எங்க இருந்து சொல்லுவார்? இந்த வேதத்துல இருந்து தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க? அவர்கள் பேசுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நம்மோடு பேசுகிறதை நம்மால பார்க்க முடியும். இப்ப இந்த காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஓடுறோம். அந்த வலது பக்கத்துல இருக்க காரியத்தை நீங்க என்ன பண்ணலாம்? உங்க வேதத்தோட ஒப்பிட்டு கொள்ளலாம். வேதத்தின் மூலமா ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். அதில் சாட்சியாக இருக்கிற நம்முடைய மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு என்ன பண்ணுவாங்க? தைரியமாக ஓடு, விசுவாசமாக ஓடுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவாங்க? இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை உற்சாகப்படுத்துவார்கள். ஒருவேளை நம்ம இந்த பக்கம் பார்க்காம இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா என்னாகும்? சோர்வு வரும், தளர்ச்சி வரும். சில நேரம் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நானும் அதே ஓட்டத்தை தான் ஓடுறேன், நான் ஜாலியாக உட்கார்ந்து ஓடுறேன்ல, அதே மாதிரி நீனும் என்ன பண்ண? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. என்ன சொல்லுவாங்க? நானும் இயேசு கிட்ட தான் ஓடுறேன், கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்ல, நீனும் இது மாதிரி எடு, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கிறிஸ்துவே அறியாத ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? இல்லைப்பா, அதெல்லாம் ஒரு ரேஸே கிடையாது, வாழ்க்கைனா நீ என்ன பண்ணணும்?
சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, உலகத்துக்கு நேரா இழுப்பாங்க. ஆனா நாம் என்ன பண்ணோம், இந்த வேதத்தை நம்ம உறுதியாய் பற்றி கொண்டு நம்ம அந்த சாட்சிகளை பார்த்து ஓட நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம உற்சாகமா எதை குறித்தும் கவலைப்படாமல் ஓடுவதற்காக இது போல விசுவாச வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணோம், அதிகமாக திரும்ப திரும்ப தியானிக்க தேவன் நம்மை வழி நடத்துவார். இந்த நாளும் நம்ம வாசிக்க போகிற பகுதி 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24 இருந்து 27 வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9 24 இருந்து 27. ம் 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 ஆமா, இந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியம், ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சிம்பிளா ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். உலகத்துல ஒரு பந்தயம் நடக்கும்போது என்ன நடக்குமா, எத்தனை பேருக்கு பிரைஸ் கொடுப்பாங்க? ஒருத்தருக்கு பிரைஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு? ஒருத்தருக்கு தான். சில ஆட்டத்துல வேணா ஏதாவது ஷேர் பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி காரியங்கள் பண்ணுவோம். ஆனா வேதத்துல பார்க்கிற நாம் ஆவிக்குரிய நம்முடைய ஓட்டத்துல ஏற்கனவே பிரைஸ் வாங்கினவங்களாம் நான் சொன்ன மாதிரி எங்க ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நாமளும் என்ன பண்றோம், அந்த பரிசை பெறுவதற்காக ஓடுகிறோம். நம்ம கூடயும் நிறைய பேர் ஓடி வருவாங்க. அப்போ நமக்கு நிறைய பேருக்கு பரிசு உண்டு. உலகத்துல உள்ள ரேஸுக்கு ஒருத்தருக்கு பரிசு, ஆனா இங்க வந்து நிறைய பேருக்கு பரிசு உண்டு. ஆனா அந்த பரிசுக்காக ஓடுகிறவர்களும் எப்படி உலகத்துல ஓடுகிறவங்க, நம்ம ஏதோ ஒரு கேம்ல கூட ரீசெண்டா, அது எனக்கு மறந்து போச்சு, ஒரு விளையாட்டு போட்டியில என்னாச்சு, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வெயிட் இருக்கணும். ஆனால் அவங்க விளையாட போகிற அன்னைக்கு அந்த வெயிட் அவங்க உடம்புல தாண்டினால என்னாச்சு, அவங்க ப்ரைஸு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு விளையாட்டு விளையாடுறவங்க அதற்கேற்ற உடல் தகுதியை என்ன பண்ணுவாங்க, அவங்க வளர்த்து கொள்வார்கள். அப்படியே நாமும் என்ன பண்ணோம், இங்கே பார்க்கும்போது என்ன பண்ணுறது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் எச்சையடக்கமாக இருப்பார்கள். அவங்க எதுக்காக ஓடுறாங்க, ஒரு அழிவுள்ள கிரீடம். அது ஒருவேளை பணமா பரிசு பொருளாக இருக்கலாம், இல்லை பணம் தரலாம், இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம், அது அழிந்து போகக்கூடியது. ஆனால் நம்ம எதற்காக ஓடுகிறோம், ஒரு அழிவில்லாத ஒரு ஜீவ கிரீடத்திற்காக நாம் ஓடுகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களா ஓடக்கூடாதான், ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். அதுக்கு கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்கு, ஆகாயத்துல சிலம்பம் அடிக்கிற காரியம். அப்படியே கண்ணை மூடிட்டு சில நேரம் பட்டா படுது, படலன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, குச்சி வச்சு சுத்திட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாதபடிக்கு நாம் நிச்சயத்தோடு அதுக்கு என்னது, எந்தெந்த விதத்துல நாம் ஆயத்தமாகணுமோ அப்படி ஆயத்தமாகி நாம் என்ன பண்ண வேண்டும், அந்த பந்தயத்துல ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ பிரபலமா ஒரு சம்பவம் நடந்தது அமெரிக்கா தேசத்துல, எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே. ஒரு மனிதனை வந்து தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றார், அவரை சுட்டு கொன்னுட்டாங்க. நேத்து கூட ஒரு போதகரை சுட்டு கொன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்ல பார்த்தேன். அதனால அந்த தேசத்துல என்ன பண்றாங்களாம், போதகர்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு அதற்கான காரியத்தை குறித்து திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த செய்தியை வந்து தியானித்து முடித்து அந்த மனிதர், இறந்து போன மனிதர் சார்லி கர்க்கை பற்றி பார்க்கும்போது ஒரு 3 காரியத்தை பார்த்தேன். அது நம்முடைய செய்திக்கும் ஏற்றதாக இருந்ததுனால நான் வந்து உங்களோட அதை பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது காரியம், அந்த மனிதன் வந்து தன்னுடைய ஒரு 10வது வயதில் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் இருக்கிறாரு. ஆனால் 10வது வயதில் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படின்னா என்ன இருக்கு, ஒரு வித்தியாசம் இருக்குது. நாம் கிறிஸ்தவ வீட்டில் பிறந்தாலும் நாம் தேவனோடு ஒரு ஐக்கியத்துல உறவுல வர வேண்டும். 2வது காரியம், அந்த குடும்பம் வந்து தேவனை பிரியப்படுத்தாத இந்த வேதாகமத்துக்கு உரிய சத்தியத்தை சொல்லி கொடுக்கிற ஒரு கூடுகையிலிருந்து விலகி என்ன பண்றாங்க, சத்தியத்துக்கு நேராக போகிறதை பார்க்கிறோம். கடைசியாக அந்த மனிதன் எது சத்தியம் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அதற்காக என்ன பண்றாரு, வைராக்கியமாய் நிற்கிறார். தேவன் அவரை பயன்படுத்துகிறார்.
அவர் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுது, நிறைய சாட்சிகளை இப்பொழுது கேட்க முடிகிறது. அவர் மரணத்திற்கு பிறகு நிறைய பேர், நான் 20 வருஷமா சபைக்கு போகாம இருந்தேன், நான் 10 வருஷமா சபைக்கு போகாம இருந்தேன், ஆனால் இப்படி ஒரு மனிதன் தேவனுக்காக நிற்கும் போது நான்லாம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ மனிதர்கள் திரளாக தேவனை நோக்கி போகிற காரியத்தை நம்மால பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பதாகவே நமக்காக நம்முடைய இயேசு என்ன பண்ணிட்டாரு, இரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். அப்போ நாம் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு சபைக்கோ சரி, நாம் கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம இந்த பந்தயத்துல ஒரு 3 விதமான ஜனங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 4 விதம் கூட பார்க்கலாம். முதல்ல அது 0 லெவல்னு வச்சுக்கலாம். இன்னும் ரட்சிக்கவே படலை, இல்லைன்னா இன்னும் ஞான ஸ்நானம் பெறலை, இன்னும் பந்தயத்தையே தொடங்கலை. அப்படி ஒருவேளை யாராவது இங்க இருப்பீர்களானால் நீங்க என்ன பண்ணோம், சீக்கிரமாய் ஆண்டவர் இடத்துல எனக்கு இயேசுவை பத்தி தெரியும், நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்வோமானால் நம்ம சீக்கிரமா என்ன பண்ணோம், விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்று அந்த பந்தயத்தை ஓட ஆரம்பிக்க வேண்டும். அந்த கோட்டுக்கு முன்னாடியே நின்றுட்டு, இல்லை நான் ஏசப்பா பிள்ளை தான், இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்ப அந்த கோட்டிலே என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நின்றுட்டு இருக்கக்கூடாது. 2வது, ஞான ஸ்நானம் பெற்றாச்சு, ரேஸ்குள்ள வந்தாச்சு. வந்த பிறகு என்ன பண்றது, அப்படியே ரேஸ்குள்ள வந்தா என்ன பண்ணோம், ஓட ஆரம்பிக்கணும். சில நேரம் சில பேர் எப்படி இருக்கிறோம்னா, நம்ம குழந்தைகள் எப்படி தவழ்ந்துட்டே திரிவாங்களோ அந்த மாதிரி என்ன பண்றோம், ஓட வேண்டிய இடத்துல இன்னும் நாம் தவழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பார்க்கிறோம். அப்போ இதை நம்ம எப்படி பார்க்கலாம், ஒரு ஓடாத ஓட்டம். நம்ம ஓட்டம் தான், நான் ரேஸ்ல தான் இருக்கேன்னு சொல்றோம், ஆனா நம்ம என்ன பண்ணல, ஓடலை. இன்னும் ஆரம்ப லைன் பக்கத்துல என்ன பண்றோம், குழந்தைகளை போல தவழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 1 முதல் 5 வசனத்தை பார்க்கிறோம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதா இருக்கு. இந்த பகுதியில நம்ம பார்க்கும்போது அந்த முதல் 5 வசனத்துல பவுல் பேசுறார் கொரிந்து சபைக்கு. அங்க உள்ள விசுவாசிகள் ஓட்டத்தை என்ன பண்ணிட்டாங்க, ஓட ஆரம்பிச்சாச்சு, தொடங்கியாச்சு. ஆனா இன்னும் எப்படிதான் இருக்காங்க, தவழ்ந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. என்னது, இன்னும் ஓட ஆரம்பிக்கல, கோட்டை தாண்டியாச்சு, ஆனா இன்னும் என்ன பண்றாங்க, முட்டிக்கால்லையே சுத்திட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. என்னன்னு தொடர்ந்து பார்க்கும்போது 2வது வசனத்துல பார்க்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா. ஆமா, ஒரு காரியம் இப்படியும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஞான ஸ்நானம் பெற்றாச்சு, ஓட்டத்தை ஆரம்பிச்சாச்சு, ஆனா உன்னதத்திலிருந்து வருகிற பலன் இன்னும் ஊற்றப்படாத ஒரு நிலைமை, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவில்லாத ஒரு நிலைமை. இன்னொரு பக்கம் என்னது, நல்ல போஜனம் கொடுத்தா கொஞ்சம் கடினமா வசனங்கள் வருகிறத பார்த்தா அவங்களுக்கு என்ன வந்துடுது, பயம் வந்துடுது. இல்லைன்னா இதெல்லாம் யாரால கடைபிடிக்க முடியும் என்பது போல ஒரு சூழ்நிலை. தொடர்ந்து வாசிப்போமானால், உங்களுக்கு போஜனம் கொடுக்காமல் பாலை கொடுத்தேன். இன்னமும் அவங்க என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க, ரேஸ் தொடங்கியாச்சு, இன்னும் ரேஸுக்கு ஓடக்கூடிய ஊட்டச்சத்து அவங்களுக்கு என்ன இல்லை. அதை அவங்க பகிரவும் ஆரம்பிக்கல, அதை சாப்பிடவும் என்ன பண்ணல, அவங்க தொடங்கல. மாறாக என்ன பண்றாங்க, இன்னும் என்ன நிலைமையில இருக்கிறாங்க, பாலை குடிக்கிற நிலைமையிலேயே இருக்கிறாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்க. தொடங்கியாச்சு, ஞான ஸ்நானம் எடுத்தாச்சு, நான் எப்படி இருக்கேன், நான் இந்த சர்ச்சுக்கு போறவன், நான் அந்த சர்ச்சுக்கு போறவன், நான் இங்க ரட்சிக்கப்பட்ட, இங்க ஞான ஸ்நானம் எடுத்த, எல்லா சந்தோஷம் அந்த இடத்துல என்ன இருக்கும், அங்கேயே தவழ்ந்துட்டு இருப்பாங்க. அதை தாண்டி அடுத்து ஓட அவர்களுக்கு விருப்பமும் இல்லை, அவங்க தயாராகவும் இல்லை. ஒருவேளை நம்மளில் யாராவது அந்த சூழ்நிலையில இருப்போமானால் பரிசுத்த ஆவியானவரோட பலத்தை பெற்று நம்ம என்ன பண்ணணும், அடுத்து ஓட ஆரம்பிக்கணும். நம்ம இந்த கூட்டத்துல முதல்ல என்ன பார்த்தோம், கோட்டையே தாண்டாதவங்க, அடுத்து கோட்டை தாண்டியாச்சு, ஆனா இன்னும் என்ன நிலைமை, தவழ்ந்து கொண்டே இருக்கிற ஒரு நிலைமை. அந்த நிலைமையில நாம் யாராவது இருப்போமானால் அது எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறவர்கள் என்று ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் இல்லாதபடிக்கு நாம் ஆவிக்குரியவர்களாய் மாறி உன்னதத்திலிருந்து வருகிற பலனினால் நிரப்பப்பட்டு நாம் எப்படி மாற வேண்டும்,
இன்னும் நல்ல திடமான ஆகாரத்தை சாப்பிடுகிறவர்களாக மாறி இந்த வேதத்தில் இருக்க எல்லாவற்றையும் நம்ம உட்கொள்ள ஆரம்பிக்கணும். அதற்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் உற்சாகமாய் ஓட ஆரம்பிக்க வேண்டும். அடுத்து 2வது நிலை, நல்லா ஓடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், நான் யாருக்காக தான் ஓடுறேன்? இயேசுக்காக ஓடுறேன், இந்த வசனத்தை நல்லா தியானிக்கிறேன், அதுக்கு கீழ்ப்படுகிறேன், எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு நிலைமை. நம்ம அதே பகுதியில் பார்க்கும்போது அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் தொடக்கத்தில், எப்படி நான் ஓட மாட்டேன்? 26வது வசனத்தில், ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். அப்போ நம்ம ஓடுறவங்க ஒரு நிச்சயத்தோட ஓட வேண்டும். அந்த விசுவாசம் அதற்கு நமக்கு முக்கியமாக இருக்குது. நான் ஓடுறேன், எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கேன்? இலக்கை நோக்கி ஓடுறேன், இயேசுவை சந்திக்க போறேன், எனக்காக ஒரு ஜீவ கிரீடம் இருக்கிறது, எனக்காக ஒரு பரலோகம் இருக்கிறது, அதற்கு நேராக நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். ஒருவேளை யாராவது உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா, பரலோகம்னு ஒன்று இருக்கானா? இருக்கும்னு நினைக்கிறேன், நான் அங்கதான் போவேன்னு நினைக்கிறேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அப்படி இல்லாதபடிக்கு கண்டிப்பாக என்ன இருக்கு? பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது. அங்க இருந்து யார் வரப்போறது? என்னை கூட்டி செல்ல ஆமா, இயேசு எனக்காக வர போறாரு, நான் எங்க செல்ல போறேன்? அங்க செல்ல போறேன் என்பது நமக்கு அந்த உறுதி இருக்க வேண்டும். அந்த உறுதி இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இலக்கை நோக்கி ஓட முடியும். இல்லை, நான் முதல்ல சொன்னது போல அந்த இடது பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டு போ, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நீ இப்படியே ஓடிட்டு இருந்தானா களைச்சு போயிடுவ. எப்படி ஆகிப்போச்சு சபை? இப்போ நம்ம சண்டே மட்டும் கூடி வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூடி வர்றதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்குது. அவ்வளோ காரியங்கள். அது நம்மளுக்கும் என்னது சாதாரணமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆமா, கிறிஸ்தவர்கள்னா என்னது? சண்டே ஒரு 2 மணி நேரம் சர்ச்சுக்கு போவாங்க. ஆனா இதே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு வேற ஒரு டெஃபினிஷன் இருக்கும். அப்போ அந்த காரியங்கள் மாறுறதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இந்த ரீசெண்டா நம்ம போன வாரம் ஸ்தேவானை குறித்து தியானித்ததை வாலிபர் கூட்டத்திலையும் நாங்கள் அதை பற்றி பேசும்போது, பிள்ளைகள் ஜபம் என்று சொன்னால் நம்ம ஒரு காலத்தில் என்ன பண்ணுவோம்? ஜபம்னா என்ன சொல்லுவோம்? உடனே ஜபம் பண்ணுவோன்னு சொன்னோடனே ஆமாம், உடனே கண்ணை மூடுங்க, கையை கூப்புங்க, முட்டி போடுங்க, எல்லாம் சொல்லுவோம். இப்போ ஜபம்னு சொன்னால் நிறைய பேருக்கு அது ஒரு கஷ்டமாக அப்படி ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு? தரையில் முட்டி போடுறதுக்கும் மக்கள் என்னது ரொம்ப சொரப்பாக தரை இருக்கும். அப்படி தானே? டைல்ஸ்லாம் எப்போ வந்தது? அதுக்கு முன்னாடி சொரன்னு டைல்ஸ் இது தரை இருக்கும், அதுலேயும் முட்டி போட்டு எல்லாம் பயபக்தியாக ஜபம் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் போய் என்னாச்சு? பாயில், அப்புறம் சில இடத்துலலாம் பார்த்தா குஷன் இருக்கும் முட்டி போடுறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் போய் என்ன ஆயிடுச்சு? இப்போ ஜபம் அப்படின்னு சொன்னால் கண்ணு மூடுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம வாலிப பிள்ளைங்க கூட பேசும்போது நான் சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அதை செய்யுங்க. ஸ்தேவான் என்ன பண்ணார்? கல்லை தூக்கி அடிக்கும் போது அவர் முட்டி போட்டு ஜபம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன இல்லை? அவசியம் இல்லை. கல்லை தூக்கி அடிக்கிறாங்க, அவரை கொலை பண்ண போகிறாங்க, அவர் முட்டி போட்டார், அவர் மேலே வானம் திறந்திருக்கிறதை பார்த்தார். நீங்களும் அப்படியே நம்ம இந்த நாட்களில் தியானிக்கிறது போல வானம் திறந்திருக்கிறதெல்லாம் பார்க்கணுன்னா கொஞ்சம் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? நம்ம கொஞ்சம் இச்சையெல்லாம் அடக்க வேண்டியிருக்கு, நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க வேண்டியிருக்கு. இயேசு ரொம்ப அன்புள்ளவர், நம்மை ரொம்ப நேசிக்கிறார், நீ எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படி இந்த இடது பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க. வலது பக்கத்துல இருந்து நமக்கு முன்பாக சென்றவர்கள் என்ன சொல்லுவாங்க? சில காரியங்களில் நீங்கள் என்ன பண்ண, உங்கள் இச்சையை அடக்கி தான் ஆகணும், சில காரியங்களை நீங்கள் பின்பற்றி தான் ஆக வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கும். அப்போ நம்ம அதை போன்ற காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நம்ம நிச்சயம் இல்லாதவர்களாய் ஓடக்கூடாது. நம்ம கலாத்தியர் 2:1 2வது வசனம் வாசிக்கும் போது பவுல் சொல்றாரு, 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். அவர் எருசலேமுக்கு போறாரு, அங்க மற்ற அப்போஸ்தலர்களை சந்திக்க போறாரு. அங்க போய் அவர் எப்படியாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், எப்படியாக புறஜாதிகளை ரட்சித்து கொண்டார், அந்த காரியங்களை குறித்து அவர் என்ன பண்றாரு? அங்க போய் அவர்களுக்கு சொல்றாரு, அவருடைய அந்த சுவிசேஷத்தின் காரியங்களை போய் சொல்றாரு. எதற்காக அவர் அப்படி செய்கிறார் என்று நம்ம அடுத்த வசனத்துல போகும்போது பார்க்கும்போது, ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு. அப்ப நம்ம ஓடிட்டே இருக்கோம் என்று சொல்லுவோமானால்
நாம் நிச்சயம் உள்ளவர்களாய் ஓட வேணும். இல்லைன்னா நம்முடைய ஓட்டம் என்னவாயிடுமா? வீணாயிடும். நம்ம நாட்களை சிலது நம்ம வீணாகி போயிடும். அப்புறம் கொஞ்சம் தூரம் ஓடிட்டு யோசிப்போம், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, நம்ம ஓடின ரூட்டு சரியில்லை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். அப்படி இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நிலையிலும் நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய ஓட்டத்தை நிச்சயித்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்க விரும்புகிறவர்கள் நாம் சில காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேகமாய் நான் அந்த காரியங்களை சொல்லுகிறேன். அதாவது, இயேசுக்காக ஓடுவேன் என்று நாம் சொல்லுவோமானால், நிச்சயமுள்ளவர்களாய் நாம் ஓடுவேன் என்று சொல்லுவோமானால், நாம் சில காரியங்களை விட்டு ஓட வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. நான் அந்த வசனங்களை மட்டும் வேகமாக உங்களுக்கு வாசிக்கிறேன். முதல் காரியம், விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி என்ன பண்ணுமா? நம்ம ஓடணும். ஏற்கனவே உங்களுக்கு விக்கிரகம்னா தெரியும். அது வெறும் ஒரு சிலை மாத்திரம் இல்லை. தேவனுக்கு ஈடாக நாம் எந்த காரியத்தை வைத்து அதை மகிமைப்படுத்தினாலும் அது விக்கிரகமாக இருக்கும். அது 1 கொரிந்தியர் 10:14 வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்க என்ன பண்ணுங்க? விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விலகி நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பக்கத்துல இடது பக்கத்துல சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இதை நீ சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்த்து அதன்படி நடக்க வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கிறோம், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். 1 கொரிந்தியர் 6:18 சொல்லப்பட்டிருக்கிறது. வேசித்தனத்திற்கு என்ன பண்ணுமா? விலகி ஓடணுமா. நம்ம அதே எபிரேயர்ல நம்ம அந்த இலக்கை நோக்கி ஓடுகிற காரியத்துல பார்க்கும்போது பார்க்கிறோம், நம்ம என்ன பண்ணோம்? பாவ பாரத்தை என்ன பண்ணோம்? தள்ளி வைத்து விட்டு நாம் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம இச்சைகளுக்கோ பாவத்துக்கோ, இன்னும் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 2:22, அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ என்ன பண்ணுமா? விலகி ஓடணும். உன்னுடைய வாலிப பிள்ளைகள் வாலிப வயசுல சரி, இல்லை அதுக்கு அப்புறமும் சரி, இல்லை எந்த வயசுலனாலும் உங்களுக்கு இச்சைகள் தவறான எண்ணங்கள் வருமானால் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டு அதுலேருந்து நம்ம வெளியில வர வேண்டும். அதை விட்டு நாம் ஓட வேண்டும். நம்ம வேதத்துல பார்க்கிறோம், யோசேப்பு எப்படி தனக்கு அந்த சூழ்நிலைகள்ல இக்கட்டான சூழ்நிலை வந்த போதும் அவன் தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக என்ன பண்ணான்? அந்த சூழ்நிலையை விட்டு ஓடுகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. அதற்கப்புறம் அதே போல நாம் பண ஆசை இல்லாதவர்களா என்ன பண்ணோம்? அதை விட்டு ஓட வேண்டும். பணம் தேவைக்காக தேவன் நமக்கு தருகிறார். அது எப்பப்போ தேவையோ நமக்கு அவர் தந்து கொண்டே இருப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பண ஆசை உள்ளவர்களாக மாறக்கூடாது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நம்ம பார்க்கிறோம். 10வது வசனத்துல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சில பேர் அதை இச்சித்தனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, விசுவாசத்தை விட்டு போய்விடுகிறார்கள். அப்போ அந்த பக்கம் இருக்கிறவங்க நம்ம காட்டுவாங்க, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படு, நல்லா சம்பாதிக்கலாம், இந்த வேலையில நீ ஒரு சின்ன பொய் சொல்லு, நீ நல்லா சம்பாதிக்கலாம், இது ஒன்றும் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் அந்த பக்கத்துல நம்முடைய காதை அடைத்து விட்டு நம்ம கண்களை மூடிவிட்டு வலது பக்கத்துல நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்து என்ன பண்ணோம்? சத்தியத்தை மாத்திரம் பேசி அவருக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும். அதற்கு அப்புறம் வேற சில காரியங்களும், அதாவது துர்இச்சை பத்தி நம்ம வேதத்துல பார்க்கிறோம், அதை விட்டு விலக வேண்டும். மொத்தத்துல சிம்பிளா சொல்லணும்னா, இயேசுக்கு பிரியம் இல்லாத எல்லா காரியத்தை விட்டும் நம்ம என்ன பண்ணோம்? விலகி ஓட வேண்டும். அவருக்கு என்ன பிரியம் இல்லாத காரியம் என்று உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் நீங்க இந்த வேதத்தை இன்னும் அதிகமா என்ன பண்ணணும்? வாசிக்க வேண்டும். வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். அதன்படி நீங்க வாழ முடியும். அப்புறம் முக்கியமான ஒரு 2 காரியம், முதல்ல உள்ளது எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்லியாச்சு? பாவத்துக்கு நேராக சொல்லியாச்சு. இன்னொரு காரியம் முக்கியமானது, நான் ஏற்கனவே சொன்னது போல, அந்த சார்லி கர்க் என்ற மனிதன் அவர்கள் குடும்பமாய் ஒரு கூடுகைக்கு செல்றாங்க. அங்க இந்த வேதத்திற்கு புறம்பான காரியங்கள் சொல்லப்படும் போது அவர்கள் என்ன பண்றாங்க? கள்ள போதனைகளை விட்டு விலகி சத்தியத்துக்கு நேராக திரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு நம்முடைய சபையில சத்தியம் போதிக்கப்படுகிறது, நம்முடைய வேதத்துல சத்தியம் இருக்கிறது. வெளியில ஒருவேளை நம்ம டிவியில பார்க்கறது, யூடியூப்ல பார்க்கறதுலாம் ரொம்ப இனிமையா இருக்கலாம், இல்லை வித்தியாசமா இருக்கலாம். ஆனா நாம் தேவனை பற்றி கொண்டு இந்த சத்தியத்துக்கு செவி கொடுக்கும்போது தேவன் அந்த ஓட்டத்துல நம்ம இன்னும் தைரியமா ஓட கிருபை செய்வார். அப்ப நம்ம எதை விட்டு விலக வேண்டும்? கள்ள போதனைகளை விட்டு விலக வேண்டாம். அது ரோமர்லையும் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 16வது அதிகாரத்துல, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து என்ன பண்ணுமா? எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
இப்போ நம்மளுக்கு எல்லாமே ஃபோனில் வந்துச்சு, கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே இதே பைபிளை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஒருவேளை அதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம திசை மாறி போவோமானால் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. வேதத்தை இன்னும் அதிகமாக வாசிங்க, சபைக்கு இன்னும் அதிகமாக வாங்க, சத்தியத்தை சபையில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. சந்தேகங்கள் வந்தால் போதகரிடத்துல கேட்டுக்கொள்ளுங்க. அப்படிதான் நாம் என்ன பண்ண வேண்டும், சத்தியத்தில் வளர வேண்டும். இல்லைன்னா நம்ம கள்ள போதனைக்கு நாம் என்ன பண்ணுவோம், போய் சிக்கி கொள்வோம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆபத்தாக மாறிவிடும். கடைசியாக நாம் ஏற்கனவே தியானித்த காரியம்தான், நாம் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன இல்லை, பங்கு இல்லை. நாம் அவர்களோடு பழகலாம், அவர்களோடு பேசலாம், அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லலாம், அதற்கான காரியம் உண்டே தவிர நமக்கும் அவர்களுக்கும் பங்கு இல்லை. அதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் 14வது வசனத்தில், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் என்ன பண்ணக்கூடாது, பிணைக்கப்படாதிருப்பாயாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. நம்ம ஏன்னா எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா, தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ நம்ம நீதிமொழிகள்லயும் அதே போல ஒரு பார்க்கிறோம், மூடருக்கு தோழனும் என்ன பண்ணுவான், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், உலகத்தார் மூடர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் சார்ந்து கொள்வீர்களானால், அவர்களுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுப்பீர்களானால் நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய வாழ்க்கை நாசம் அடைந்துவிடும். அப்படி இல்லாதபடிக்கு நாம் இந்த வேதத்தை பார்த்து நம்முடைய இரட்சகரை நோக்கி என்ன பண்ணணும், தொடர்ந்து ஓட வேண்டும். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிச்சயம் இல்லாதவனாக ஓடக்கூடாது. 2வது காரியம், ஆகாயத்துல சிலம்பம் அடிக்கிறவனாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பார்த்த அந்த 2 நிலையும் சொல்லிடுறோம். முதல் காரியம் என்னது, கோர்ட்ல இருந்து உள்ள வந்தாச்சு, ஆனா குழந்தை போல ஒரு நிலைமை. அப்படி இல்லாதபடிக்கு நாம் இன்னும் வளர வேண்டும். அடுத்த நிலைமை, நிச்சயம் இல்லாமல் ஓடுவது, எதற்காக ஓடுறோன்னு தெரியாம ஓடுவது. அப்படி இல்லாதபடிக்கு நாம் மாற வேண்டும். இப்ப கடைசியாக ஒரு காரியம், நிச்சயித்த ஒரு ஓட்டம். அப்ப நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணும், நிச்சயித்த ஒரு ஓட்டம். தேவன் நமக்காக விதித்த, தேவன் நமக்காக தந்த ஒரு வெற்றியின் ஓட்டமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது, அப்படி இருக்கிறவர்கள், நம்ம எப்படி இந்த பகுதியில் எதை எதை விட்டு ஓடணும்னு பார்த்தோமோ அதே போல சில காரியங்களை நாம் நாடுகிறதற்காக நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். அதே நம்ம இந்த பகுதியில் பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9லேருந்து 11 நம்ம ஏற்கனவே வாசிச்ச வசனம் தான். அதாவது பண ஆசை இருக்கக்கூடாது என்பதை குறித்து வாசிச்சோம்ல. அதுல கடைசியில பார்க்கும்போது 11வது வசனம், நீயோ தேவ மனுஷனே இவைகளை விட்டு ஓடி, அதாவது அந்த பண ஆசை மற்ற இச்சைகளை எல்லாம் விட்டு ஓடின்னு என்ன பண்ணுமா, நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்போ தேவனுக்கு ஏற்ற, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு என்று சில குணாதிசயங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன பண்ணணுமா, அதை நாட வேண்டும். நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படிக்கு நம்ம நாட வேண்டும். அதே போல தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2:22 எப்படி தீமோத்தேயு நீ இச்சையில இருந்து, பாலியத்துக்குரிய இச்சையில இருந்து விலகி ஓட சொன்னாரோ அதே பகுதியிலையும் பார்க்கிறோம், நீ என்ன பண்ணணுமா, நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் எதை சார்ந்ததா இருக்கணும், தேவனுக்கு அடுத்த நீதி, தேவனுக்குரிய பயபக்தி, அப்புறம் விசுவாசம், அன்பு, அப்புறம் தொடர்ந்து நமக்கு அந்த ஆவியின் கனி பார்க்கிறோம்ல, அது ஒவ்வொன்றும் நமக்குள்ள என்னது, பெருகுகிறதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் நம்மளால என்ன பண்ண முடியும், அவருக்கு பிரியமாக ஒரு நிச்சயித்த ஓட்டத்தை நம்மால ஓட முடியும். அப்புறம் அதுல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். ரொம்ப முக்கியமான காரியம். நமக்கு முதல் ப்ரையாரிட்டி என்னவா இருக்கணும், ஆமா, நம்ம யாருக்குரியவர்கள், நம்ம கிறிஸ்துவுக்குரியவர்கள், நம்ம நிச்சயித்த ஓட்டத்தை ஓடக்கூடியவர்கள். அப்படி நிச்சயிக்கப்பட்ட, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நீங்கள் ஓடுவீர்களானால் நம்ம என்ன பண்ண வேண்டும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்ற எல்லா காரியமும், நீங்க அந்த ஓட்டத்துக்கு ஓட வேண்டிய எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவார், அவர் நமக்கு
பார்த்து கொள்வார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வானங்கள் திறந்து அவருடைய பலகணிகள், அவருடைய நன்மையினால நம்ம என்ன பண்ணுவார், அவர் நிரப்பி நம்மை நடத்துவார். நம்ம அதை குறித்து கவலைப்படாதபடிக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். கடைசியான காரியம், நம்ம எதை நோக்கி ஓடுகிறோம், நம்மளுடைய நெக்கை நோக்கி ஓடுகிறோம். முதலாக சொன்னது போல நமக்கு அழிவில்லாத ஒரு பரிசு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது, ஒரு ஜீவ கிரீடம் நமக்காக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு அதை தருகிறவராய் இருக்கிறார். அப்போ பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல 12வது வசனத்துல இருந்து 14வது வசனத்துல வாசிக்கிறோம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், அதாவது நான் ஓடுறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்போ நல்லா ஓட ஆரம்பிச்சிட்டேன், அப்படி ஒரு காலம் நினைக்காம நம்ம என்ன பண்ணணும், நம்மை நாமே தாழ்த்தி கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாக தொடருகிறேன். நம்மளுடைய ஜேர்னி எப்போ முடியும், ஆண்டவர் நம்ம எப்பொழுது இந்த உலகத்துல இருந்து எடுத்துக்கொள்ள போறாரோ, இல்லைன்னா அவர் எப்பொழுது அதற்கு முன்பாக வந்தாலும் அது வரைக்கும் நம்ம எப்படி ஆசையாக, எனக்காக அவர் நியமித்த ஓட்டத்தை நான் என்ன பண்ணணும், தொடர வேண்டும். இதுல நம்ம ஒரு காலம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிச்சயம் இல்லாம ஓடக்கூடாது, வீணான காரியத்துக்கு நேராக நம்ம ஓடக்கூடாது. மாறாக வசனத்துக்கு நேராக நமக்கு முன்பாக நமக்கு வைக்கப்பட்ட சாட்சிகளை பார்த்து நம்ம என்ன பண்ணோம், அதை தொடர்ந்து ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்போ மொத்தமாக சிம்பிளாக அந்த விஷயத்தை சொல்லணும்னா, நம்ம விட்டு ஓட வேண்டிய காரியங்கள் பாவம், அப்புறம் என்ன சொல்றது, பண ஆசை, இச்சை, விக்கிரக ஆராதனை, அப்புறம் கள்ள போதனைகள், அப்புறம் கெட்ட பழக்க வழக்கங்கள், அதாவது உறவுகள், அதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், விலகி ஓட வேண்டும். மாறாக நாம் எதை நாட வேண்டும், நீதியை நாட வேண்டும், பரிசுத்தத்தை நாட வேண்டும், அன்பு, சமாதானம், விசுவாசம், அப்புறம் கிறிஸ்துவோடு உள்ள அந்த ஐக்கியத்தை நம்ம என்ன பண்ணோம், அதிகமாக நாட வேண்டும். இப்போ இதுல நம்ம உறுதியா இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நான் ஏற்கனவே அந்த மனிதனை பற்றி சொன்னேன்ல, அவர் அதாவது சார்லி கர்க் என்ற மனிதனை பற்றி சொன்னேன். நான் கொஞ்சம் எப்படி ஒரு மனிதனாக இந்த வயசுக்குள்ள இப்படி காரியங்கள் செய்ய முடிகிறது என்று சற்று கொஞ்சம் அவரை குறித்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது, அவர் கடைபிடிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, முதலாவது தேவன், 2வது குடும்பம், 3வது அவருடைய தேசம். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, நமக்கு வேதமும் சொல்லுகிறது, முதலாவது தேவன், 2வது குடும்பம். அப்போ குடும்பம் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஓடுறோம்ல அந்த பந்தய சாலையில, நம்ம மட்டும் ஓடல, நம்ம யாருக்காகவோ சில நேரம் என்ன பண்றோம், கவலைப்படுறோம், ஐயோ அவங்க பின்னாடி இருக்காங்களே, அவங்க வரலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறோம். நம்முடைய குடும்பத்துல நிறைய பேர் என்னது, இன்னும் பின்னாடி லைன்ல வராம இருக்காங்க. அப்ப நம்ம அவர்களுக்காக என்ன பண்ணோம், ரொம்ப பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக உங்கள் முழங்கால்களை என்ன பண்ணோம், முடங்க வேண்டும். நம்ம தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இன்னும் நிறைய பேர் கோர்ட்டுக்குள்ளேயே வராம இருக்காங்க, அவங்களும் என்ன பண்ணோம், இழுத்துட்டு நீங்க வரணும். அப்போ வீட்டில் இங்கே யாராவது தனியாக வந்திருந்தாலோ, இல்லை அடுத்த வாரம் ஒருவேளை தனியாக வர சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒத்துக்க கூடாது. கல்யாண வீட்டுக்கெலாம் போனால் என்ன பண்ணுறோம், எல்லாரும் என்ன சண்டை இருந்தாலும் அந்த டைம் சமாதானம் ஆகி எல்லாம் ஜாலியாக ட்ரெஸ் போட்டு எல்லாம் என்ன பண்ணுறோம், கிளம்பி போகிறோம். அப்போ நம்ம ஆலயத்துக்கு வரும்போது எந்த சண்டையாக இருந்தாலும் ஒப்புரவாகி சமாதானம் ஆகி என்ன பண்ணோம், இழுத்துட்டு வரணும். சில பேர் சொல்லுவாங்க, சபைக்கு என் மகனை கூப்பிட்டா அவன் வரமாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் வேற எங்கேயாவது கூப்பிட்டு போனோன்னா அவன் வரலன்னு சொன்னாலும் இழுத்துட்டு போக அவங்களுக்கு என்ன இருக்குது, வல்லமை இருக்குது, பவர் இருக்குது. அப்போ சபைக்கும் நம்ம என்ன பண்ணோம், முதலாவது தேவன், 2வது நம்முடைய குடும்பம். குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிங்க. காலம் ஏன்னா கடைசி காலமாக இருக்கிறது. நம்ம வேதத்தில் பார்க்கிறபடி பிள்ளைகள் என்னது, சாத்தான் எப்படி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல விழுங்கலாம் என்று எதிர்பார்க்கணும், அது மாதிரி ரட்சிப்பை விட்டு நம்மளை வழி விலக பண்ண உலகத்தில் அந்த இடது பக்கத்தில் ஏகப்பட்ட பேர் காத்து இருக்காங்க. நம்ம கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக இருந்தோம்னா நம்முடைய குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளையும் நாம் என்ன பண்ணிடுவோம், இழந்து போயிடுவோம். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம எல்லாரையும் சேர்த்து என்ன பண்ணணும், இழுத்துட்டு சேர்ந்து என்ன பண்ணுங்க, ஓட்டத்தை ஓட ஆரம்பிங்க. அப்படி ஓட ஆரம்பிக்கும் போது
அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அப்போ முதலாவது தேவனுக்கு, அடுத்து ரெண்டாவது காரியம் நம்முடைய குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மூன்றாவது காரியம் நம்ம தேசத்தை குறித்து கர்த்தரிடத்துல விட்டுருவோம். சபையை குறித்து நமக்கு இன்னும் அதிக பாரம் வேண்டாம். அப்போ நம்ம பார்க்க வேண்டிய காரியம், முதல் காரியம் தேவன், ரெண்டாவது நம்முடைய குடும்பம், அடுத்து சபை. இந்த காரியத்துல நம்ம ஒழுங்கா இருப்போமானால் நம்மளால என்ன பண்ண முடியும்? நிச்சயம் உள்ளவர்களாக ஓட முடியும். அப்படி நிச்சயம் உள்ளவர்களாக நாம் ஓடுவோமானால் நாம் அந்த பந்தய பொருளை என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் சேர்ந்து அதே பகுதியை வாசிக்க போறோம். 1 கொரிந்தியர் 9:24-27. எல்லாரும் சத்தமா வாசிக்கலாம். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 9:24-27. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடைக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். கண்களை மூடுவோம். அப்பா, எங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் இச்சைகளை எல்லாம் ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு மாம்சத்துக்குரிய காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா விட்டு ஓட எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் சபையில் இருக்க சிறு பிள்ளைகள் முதல் ஆண்டவரே பெரியவர்கள் வரை அப்பா, அந்த இடது பக்கத்துல இருந்து ஆண்டவரே என்ன சத்தம் வந்தாலும், என்ன ஆசைக்குரிய வார்த்தைகள் வந்தாலும், என்ன இச்சிக்கக்கூடிய காரியங்கள் வந்தாலும் அப்பா அதற்கு செவி கொடாதபடிக்கு, அதை நோக்கி பார்க்காதபடிக்கு அப்பா மாறாக உம்முடைய சத்தியத்தை நோக்கி பார்க்க, அப்பா இந்த சத்திய வசனத்துல ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மேகம் போன்ற திரளான சாட்சிகளை பார்த்து அப்பா நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் மாத்திரமல்லாமல் ஆண்டவரே அப்பா எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்தையும் அதோட சேர்த்து கொண்டு அப்பா ஜெயமுள்ளவர்களாய் ஓட எங்களுக்கு கிருபை செய்யுங்க என்று கேட்போமா? இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் வராதவர்கள் யாராவது இருப்பார்களா? ஆனால் அவர்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் அவர்களை சீக்கிரமாய் நம்முடைய சபை கொண்டு வரணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர்களையும் சேர்த்து கொண்டு நீங்க குடும்பமாய் ஓட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரையே எல்லாவற்றிலும் நாம் பிரதானமாக வைத்து அப்பா எல்லா காரியத்திலும் உண்மையே மகிமைப்படுத்தி எல்லாவற்றிலும் உண்மையே நாங்கள் நோக்கி அப்படி நாம் செல்லுவோமானால் நமக்காக திறக்கப்பட்ட வானத்தை நம்மால பார்க்க முடியும். ஒருவேளை உலகத்திற்கு நேராக நம்முடைய நோக்கமும் நம்முடைய பார்வையும் இருக்குமானால் உங்களுக்காக ஆண்டவர் வானத்தை திறந்தாலும் நம்மால பார்க்க முடியாது. நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டு போய்விடும். அப்படி இல்லாதபடிக்கு இந்த வேதத்தை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய வார்த்தையை நோக்கி பார்க்கும்போது நம்மை வரவேற்கிற இரட்சகர் இயேசுவை நம்மால பார்க்க முடியும். நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினவரை நம்மால பார்க்க முடியும். அவரை நோக்கி, இலக்கையை நோக்கி பாவமும் பாரத்தையும் தள்ளிவிட்டு நாம் முன்னேறி ஓட முடியும். ஹல்லேலூயா.